Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். தலைவர் தளபதியின் பின்னால் நாம் அணிதிரண்டு அவருக்கு பக்கபலமாக இருப்போம் என்று அரசு பதவியே வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சிட்டு அதிகாரிகள் வராங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு தாக்கத்தையும் தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. இந்த அடிமைத்தனம் கொண்ட திமுக ஆட்சி வேண்டாம் என்ற மனநிலையில் மக்கள் உறுதியாக வந்துட்டாங்க. கூட்டணி கட்சியை சார்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் என்ன சொல்றார்? சொன்ன வாக்குறுதிகளை 90% திமுக நிறைவேற்றவில்லை சொன்னாரா இல்லையா? இல்லை, இந்த சிந்தூர் ஆபரேஷன் குறித்தும் பாகிஸ்தானுடைய தீவிரவாதம் குறித்தும் அம்பலப்படுத்துவதற்காக இந்தியா சார்பில் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் கனிமொழி ஒருவரும் இருந்தாங்கல்ல, அப்போ திமுக தலைமை தானே அவங்களை அனுப்பிச்சு வச்சது. அது பிரதிநிதி சார்பாக போயிட்டு ஒவ்வொரு நாட்டில் போய் பல பிரதிநிதிகளை பார்த்து பேசுறது தான். அதில் என்ன பவர் இருக்கு? மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் என்கின்ற ஒரு அந்தஸ்தை கொடுங்க பார்ப்போம். அக்கா கனிமொழி அவர்களுக்கு இல்லாத திறமை என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு? இல்லை, ரிட்டையர்டான ஆளுங்களாக தான் வந்து தாவேக்கால எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கூட்டத்தை. எங்க ரிட்டையர்ட் ஆனதானங்க வர முடியும்? நான் ஒன்று நியாயமாக ரிட்டையர்ட் ஆனதானே வர முடியும். இப்போ கரண்ட்டில் ஒரு பதவியில் இருக்கிறாங்க, மத்திய அரசு பதவியில் மாநில அரசு பதவியில் இருந்தால் கட்சியில் சேர முடியுமா? என்ன ஒரு வாதம் இது? ஏன் திமுகவில் ரிட்டையர்டான அதிகாரிகள் யாருமே இல்லையா? இல்லை அதிமுகவில் ரிட்டையர்டான அதிகாரிகள் யாருமே இல்லையா? காங்கிரஸில் கிடையாதா? பிஜேபியில் கிடையாதா? தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இன்று அஞ்சலை அம்மாள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு புரட்சிகர ஒரு பெண்மணியை எல்லாரும் தேடி தேடி படிக்கிறாங்களா? இல்லை, இதுக்கு யார் காரணம்? அரசியல்லாம் கிடையாது, நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள், யார் காரணம்? சொடக்கும் போடு நேரத்தில் எல்லா வேலையும் நடக்குங்க எங்கள் நம்ம கட்சியில். இப்போ நாளைக்கே சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சா கூட 234 தொகுதிகளிலும் நிற்பதற்கு எங்களிடம் வேட்பாளர்கள் தயார். 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்வதற்கு எங்கள் தளபதியின் போர்படை தளபதிகள் தயாராக இருக்கிறோம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கிதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு லயோலா மணி அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். தமிழக வெற்றி கழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் இணைந்திருக்காங்க. முன்னாள் மாவட்ட நீதிபதியாக இருந்த சுபாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் இணைந்திருக்காங்க. ஜேபிஆர் கல்வி குழுமத்தின் அறக்கட்டளை நிர்வாக குழு தலைவர் மரிய வில்சன் அவர்கள் வந்து தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். இன்னும் பல பிரபலங்கள் இணைய வாய்ப்பு இருக்கா? இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியிருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களுடைய மனங்களில் இடம் பிடித்த ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி, வெற்றி தலைவர் தளபதியை நோக்கி அறிவார்ந்த ஆளுமைகள் ஏன் வராங்க சொல்லுங்கள்? ஒரு முன்னாள் நீதிபதி அவர் நினச்சிருந்தா திமுகவிலோ அதிமுகவிலோ இணைஞ்சிருக்கலாம், பெரிய பொறுப்பு வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு வேணாம், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழணும், ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், அது வீழ்த்தப்பட வேண்டும் என்று ஒரு முன்னாள் நீதிபதி தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்றாரு. திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் கட்சியில் வந்து இணைகிறாரு. திமுக கட்சியே வேணாங்கன்னு சொல்லிட்டு வர்றாருன்னா அப்போ திமுக எவ்வளவு மக்கள் விரோத ஆட்சியை தமிழ்நாட்டில் செய்திருக்குன்னு பாருங்க. அதிமுகவிலிருந்து 2 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் கட்சிக்கு வராங்க. அதிமுகவும் வேண்டாம், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம், ஒரு முதன்மை சக்தியாக, ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக தலைவர் தளபதி அவர்கள் வராங்க, அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்துவோம் என்று வராங்கல்ல. ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி பதவியை ரிசைன் பண்ணிட்டு வராருங்க. ஒரு அரசு பதவியை நம்ம பண்ணுவோமா? நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டாங்க. அரசு பதவியே எனக்கு வேணாம், தமிழ்நாட்டில் மக்களாட்சி நடக்கணும், மக்களுக்கான ஒரு ஆட்சி நடத்தப்படணும். அப்போது மக்களாட்சியை உருவாக்குவதற்காக வரக்கூடிய தலைவர் தளபதியின் பின்னால் நாம் அணிதிரண்டு அவருக்கு பக்கபலமாக இருப்போம் என்று அரசு பதவியே வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சிட்டு அதிகாரிகள் வராங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு தாக்கத்தையும் தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தாங்க. இன்னும் எவ்வளோ பேர் வரப்போறாங்க, எவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ட்ரெய்லரா? எவ்வளோ பேர் பேசிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுமைகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியலில் பல ஆண்டுகள் அனுபவம் கொண்ட முதிர்ச்சி உள்ள பல முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் வருவதற்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு. சும்மா ஒரு 5 பேரை சேர்த்ததுக்கே இப்படி பதறீங்க, இன்னும் 10,000 பேர் சேர போறாங்களே கட்சியில். நினைச்சு பார்க்க முடியாத ஆட்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வர போறாங்களே. என்ன பண்ண போறீங்க? என்ன விமர்சனத்தை முன்வைக்க போகுது இந்த 200 ரூபாய் கொத்தடிமைகள்?
வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்கள் நீங்கள் என்ன விமர்சனத்தை முன்வைக்க போறீங்க? என்ன அவதூறை பரப்ப போறீங்க? 5 பேர் சேர்ந்த உடனே அவங்க மீது என்னென்ன அவதூறுகளை அள்ளி இறக்க முடியுமோ அள்ளி இறைச்சாங்க சமூக வலைதளத்தில். இப்போ வரும் நாட்களில் பலாயிரம் பேர் சேர போகிறாங்களே, எத்தனை விமர்சனத்தை உங்களால் முன்வைக்க முடியும்? எத்தனை பேரால் உங்களால் அவதூறு கருத்துக்களை பரப்ப முடியும்? அதனால் காலமும் களமும் எங்களுக்கு சாதகமாக இருக்கு. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமரக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்களே உருவாக்கி வராங்க. இந்த அடிமைத்தனம் கொண்ட திமுக ஆட்சி வேண்டாம் என்ற மனநிலையில் மக்கள் உறுதியாக வந்துட்டாங்க. கூட்டணி கட்சியை சார்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் என்ன சொல்றார்? சொன்ன வாக்குறுதிகளை 90% திமுக நிறைவேற்றவில்லை. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா பிரதர்? பத்திரிகையாளராக நீங்க சொல்லுங்க. அண்மையில் இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரா இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம், எந்த கொம்பாதி கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி எங்களுடைய ஆட்சி அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. ஐயா சண்முகம் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு, 90% நீங்க மக்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. பதில் சொல்ல முடியுமா முதலமைச்சரால? கூட்டணி கட்சியை சார்ந்தவர் கேள்வி கேட்கிறாங்கல்ல. சொன்ன வாக்குறுதி என்ன வாக்குறுதிங்க நீங்க நிறைவேற்றிருக்கீங்க? எதையுமே நிறைவேற்றல. அதே கூட்டணியில் இருந்துட்டு தானே கூடுதல் தொகுதிகளை பெறுவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஏங்க இன்னும் ஒரு 9 மாசம் இருக்குல்ல ஆட்சி முடியறதுக்கு. ஆனால் அந்த அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணி கட்சிகள் வேற வழி இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த தேர்தல் நெருங்கின்ற பொழுது தேர்தலுக்கு ஒரு மாதம் இருக்கின்ற அந்த இடைவெளியில பாருங்க, திமுக கூட்டணி சுக்குநூறாக உடையும். மக்கள் உடைப்பார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இது கொள்கை கூட்டணி, இது மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி, தேசிய அளவில் பாசிசத்தை எதிர்க்கிற ஒரு கூட்டணி, மதச்சார்பற்ற சக்திகளுக்கான ஒரு ஜனநாயக வழியில் போராடுகிற ஒரு கூட்டணி அப்படிதானே சொல்றாங்க. ஏங்க இந்த கூட்டணியே பாசிச கூட்டணி தாங்க. திமுக கூட்டணியே பாசிச கூட்டணி, திமுக கூட்டணியே மக்கள் விரோத கூட்டணி, திமுக கூட்டணியே சர்வாதிகார கூட்டணி. ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, நாங்கள் ஆட்சி அமைத்தால் இதை செய்து காட்டுவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து ஓட்டை வாங்கிட்டீங்க. வாங்கி அதிகாரத்தில் உட்காந்துட்டீங்க. உட்காந்த பிறகு நீங்கள் அதை செய்யவே இல்லைன்னா இதுக்கு பேர் என்னங்க சொல்லுங்க? அது பேர் என்ன? 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே. எங்க நிறைவேற்றிருக்கிறாங்க? பட்டியலிட சொல்லுங்க, சான்று காட்ட சொல்லுங்க. நீட்டுக்கான ரகசியம் எங்க சொல்ல முடியுமா? 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுத்தீங்களா இல்ல சில குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் கொடுத்தீங்களா? சொல்ல முடியுமா? 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கீடு முறையை மாதம் ஒரு முறை நாங்கள் கொண்டு வருவோம் சொன்னீங்களா இல்லையா? கொண்டு வந்துட்டீங்களா? அப்படி சொல்லித்தானே நீங்க ஓட்டு கேட்டீங்க. சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் தரேன்னு சொன்னாங்களா இல்லையா பிரதர்? சொன்னாங்களா இல்லையா? தேர்தல் வாக்குறுதியில் இருந்ததா இல்லையா? 4.5 வருஷம் ஆயிடுச்சேங்க. எங்க அந்த மானியம் 100? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னாங்களா இல்லையா? அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம். அதுக்குதான் சிறப்பு மேல்மட்ட விசாரணை குழு போட்டு அது விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. எப்ப ஆட்சி முடிகிற தருவாய் இல்லையா? அப்ப எதுக்கு தேர்தல் வாக்குறுதியில் நீங்க சொல்றீங்க? தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் உருவாக்குகின்ற பொழுது தமிழ்நாட்டில் 4.5 லட்சம் கோடி கடன் என்று திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். இப்பவே 4.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. நம்ம ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்று திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் எதற்காக பொய்யான வாக்குறுதிகளை நீங்க சொன்னீங்க? பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி பல லட்சம் மக்களுடைய ஓட்டை ஏன் வாங்கினீங்க? இப்ப அந்த மக்கள் கேட்கறாங்கல்ல, போராடுறாங்கல்ல, அவங்க தானே சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள் இதை இப்படியே பண்ணிட்டு இருந்தனா எதிர்கட்சியை நாங்கள் பரிசாக கொடுப்போம்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப நீங்க சொல்றீங்க எந்த கொம்பாதி கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்றீங்க. எல்லாம் காரி துப்புறாங்களே, அரசு ஊழியர்கள் துப்புறாங்களே, மாற்றுத்திறனாளிகள் துப்புறாங்களே, பெண்கள் துப்புறாங்களே, கொச்சையா பேசுறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் திமுக கட்சியை சார்ந்தவர், அவர் பேர் ஏதோ மகாராஜன் நினைக்கிறேன். அவர் சொல்றாருங்க, என்னங்க சொல்றாரு அவரு? ஓசியில போறீங்க பஸ்ல நீங்க அப்படின்னு பேச்சு திமுறெல்லாம் பாத்தீங்களா? இதேதான் துரைமுருகன் அவர்களும் சொன்னார், இதேதான் பொன்முடி அவர்களும் சொல்றாரு, துரைமுருகன் பையன் அவர்களும் அப்படிதான் சொல்றாங்க. மக்களுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு பெண்கள் எல்லாம் பலன்னு இருக்கீங்க, நாங்க கொடுத்த 1000 ரூபாவா அதை நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போடுறீங்களான்னு ஒரு எம்பி பேசுறாரு. எம்பியோட அப்பா துரைமுருகன் என்ன பேசுறாரு? நாங்க கொடுக்குற 1000 ரூபாய் காசுல பெண்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு அவரு பேசுறாரு. அப்ப நீங்க எதுக்கு காசு கொடுக்குறீங்க மக்களுக்கு? ஒரு பக்கம் காசையும் கொடுத்து அந்த மக்களை கொச்சைப்படுத்தி பேசுறீங்க.
மக்கள் உங்ககிட்ட கேட்டாங்களா இலவச பேருந்து கொடுங்கன்னு கேட்டாங்களா? பெண்கள் கேட்டாங்களா? இலவச பேருந்தை கொடுத்துட்டீங்க. இல்ல அது மகளிர் விடியல் பயணம் பெண் விடுதலையில் முக்கியமான ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறோம். சரிங்க, பெண் விடுதலைக்கு ஒரு முக்கியமான ஒரு செயல் திட்டங்க. பேசுறீங்க ஓசின்றீங்க. பொன்முடி அவர்கள் ஓசின்றாரு, இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஓசின்றாரு. அப்புறம் எதுக்கு அந்த திட்டம்? இன்னைக்கு துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, பெண்களின் வளர்ச்சி பெண்களின் முன்னேற்றத்தில் திமுக தலை சிறந்த ஒரு கட்சி, திமுக ஆட்சி தலை சிறந்த ஒரு ஆட்சின்றாரு. ஏன் அப்ப துணை முதலமைச்சர் அக்கா கனிமொழி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? நீங்க பெண்களின் வளர்ச்சி தானே மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்றீங்க. இல்ல அவங்க எம்பியாயி அங்க பார்லிமெண்ட் துணை முதலமைச்சர் கொடுங்க, நீங்க அதிகாரம் மிகுந்த பதவியை கொடுங்க. எம்பின்றது சும்மா ஒரு டம்மிங்க, அது உங்களுக்கே தெரியும். ஆளுமை மிகுந்த பதவி துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க. இல்ல தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சராக்கி கொடுங்க. இல்ல இந்த சிந்தூர் ஆபரேஷன் குறித்தும் பாகிஸ்தானுடைய தீவிரவாதம் குறித்தும் அம்பலப்படுத்துவதற்காக இந்தியா சார்பில் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் கனிமொழி ஒருவரும் இருந்தாங்கல்ல, அப்ப திமுக தலைமை தானே அவங்களை அனுப்பிச்சு வச்சது. அது பிரதிநிதிங்க, பிரதிநிதி சார்பா போயிட்டு ஒவ்வொரு நாட்டில் போய் பல பிரதிநிதிகளை பார்த்து பேசுறது தான். அதுல என்ன பவர் இருக்கு? மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் என்கின்ற ஒரு அந்தஸ்தை கொடுங்க பார்ப்போம் அக்கா கனிமொழி அவர்களுக்கு. அக்கா கனிமொழி அவர்களுக்கு இல்லாத திறமை என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு? அக்கா கனிமொழி அவர்கள் உழைக்காத உழைப்பா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உழைச்சிட்டாரு. கனிமொழி அவர்கள் எப்ப திமுக கட்சிக்கு வந்தாங்க? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்ப திமுக கட்சிக்கு வந்தாங்க? நான் திமுக கட்சியில் பேசக்கூடிய பேச்சாளர்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், செய்தி தொடர்பாளர்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். நேத்து வந்தவரெல்லாம் முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறாரு எங்க தலைவரை பார்த்து விமர்சிக்கக்கூடிய தற்குறிகளே பேசணும் பேசுறாங்க, பொதுவெளியில தவிர்க்கலாமே பேசுறாங்க. கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணைச்சலா இருக்கிறீங்க. ஆமா, இல்லன்னா தப்பு. இந்த மாதிரி தப்பா பேசினா தற்குறி தாங்க. ஒரு விஷயத்த தவறா பேசுகின்ற பொழுது நான் தற்குறின்னு சொல்றாரு, என்ன தவறு இருக்கு? எங்களை அவங்க சொல்லலையா? எங்களை விமர்சிக்கலையா? எங்களை குறித்து அவதூறாக பரப்பலையா? நேத்து வந்தவர் நேரா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தான் போய் உட்காருவாரா? அவர் நேரா முதலமைச்சராக தான் வருவாரா அப்படின்னு பேசக்கூடியவர்களே, ஏன் நேத்து வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் டைரக்டா போயிட்டு துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு? எப்படி ஆனாரு? சொல்றாங்களே, தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு, அதன் பிறகு இளைஞரணி செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது, அதன் பிறகு 4 வருஷத்துலயா? அதன் பிறகுதான் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக, அதன் பிறகுதான் வந்து துணை முதலமைச்சர். எல்லாம் 4 வருஷத்துல, 4 வருஷத்துல வந்து பிரச்சாரம் பண்றாரு, எம்எல்ஏ ஆகுறாரு, எம்பி ஆகுறாரு, துணை முதலமைச்சர் ஆகுறாரு, அடுத்து முதலமைச்சர் என்கின்ற ஒரு அரியணைக்கும் கொண்டு வர்றதுக்கு உண்டான வேலையிலையும் நீங்க ஈடுபடுறீங்க. இதுதானே மன்னராட்சி? இதுதானே வாரிசு அரசியல்? இதுதானே அடக்குமுறை கொண்ட அரசியல்? எங்க தலைவருக்கு 30 ஆண்டு கால அனுபவம் இருக்குங்க. மக்களுக்கு உதவி செய்த நலத்திட்டங்கள் செய்த பல உதவிகள் இருக்குங்க. மக்களுக்காக போராடிய பல போராட்டங்கள் இருக்குங்க. இங்க என்ன இருக்கு? உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லுங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சரானா உங்களுக்கு ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரானா உங்களுக்கு ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே எம்எல்ஏ ஆனா உங்களுக்கு ஓகே, எங்க தலைவர் வந்து முதலமைச்சர் ஆயிடக்கூடாது. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனநிலை! இதுதான் கொத்தடிமை சொல்றாங்க. ஒரு அடிமையிலே மிக கேவலமான ஒரு அடிமை கொத்தடிமையாக இருப்பது. விட்டா அவங்க இன்ப நிதிக்கே போஸ்ட் அடிச்சவங்க தானே. அது ஒருத்தர் பேசினார்ல, ஐயா இன்ப நிதி அவர்களும் முதலமைச்சர் ஆயிரணும், அதுக்கப்புறம் தான் நான் கண்ணை மூடணும்னு ஒருத்தர் பேசினார்ல. அந்த அளவுக்கு கொத்தடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கும்பல், கொத்தடிமையாக இருக்கக்கூடிய அடிமை கூட்டம் எங்களை விமர்சிப்பது நகைச்சுவையா இருக்கின்ற அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கே எங்கள் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இல்லை, ரிட்டையர்டான ஆளுங்களா தான் வந்து தாவேக்கால எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு. எங்க ரிட்டையர்ட் ஆனதானங்க வர முடியும்? நான் ஒன்று நியாயமாக ரிட்டையர்ட் ஆனதானே வர முடியும். இப்போ கரண்ட்ல ஒரு பதவியில் இருக்கிறாங்க, மத்திய அரசு பதவியில், மாநில அரசு பதவியில் இருந்தால் கட்சியில் சேர முடியுமா? இது என்ன ஒரு வாதம் இது? ஏன் திமுகவில் ரிட்டையர்ட் ஆன அதிகாரிகள் யாருமே இல்லையா? இல்லை அதிமுகவில் ரிட்டையர்ட் ஆன அதிகாரிகள் யாருமே இல்லையா? காங்கிரஸில் கிடையாதா? பிஜேபியில் கிடையாதா? பதட்டம், பயம். இவர் எங்க பின்னாடி வராங்களே, எங்க தலைவரை நம்பி வராங்களே, தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்களே என்கின்ற ஒரு பயத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் ஐஆர்எஸ் சார் அருண்ராஜ் சார் வந்து பதவியை வந்து ராஜினாமா பண்ண உடனே தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கின்ற பொழுதே மாநில அரசாங்கம் காவல்துறையை வைத்து அவங்களுடைய மாமனாரை மிரட்டியிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு பயம் திமுக இருக்கு பாருங்க. மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எங்க தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து
எங்கள் தலைவரை விமர்சித்து நீங்கள் மக்களிடம் பேசுவதை விட நீங்கள் செய்த நல்ல செயல் திட்டங்களை குறித்து மக்களிடம் பேசி நீங்கள் வாக்கு வாங்க வேண்டியதானே? நாங்கள் 2021 இதை சொன்னோம். அதான் சில சாதனை விளக்க பொதுக்கூட்டம் எங்க சாதனை விளக்க பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க, எங்களுக்கு எதிராக அழுதுகிட்டு இருக்காங்க. பேசக்கூடிய ஒவ்வொருவரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேர் இல்லாமல் யாராவது ஒருத்தர் பேசுறாங்களா? எங்க தலைவர் தளபதியினுடைய பேர் இல்லாமல் யாராவது ஒருத்தர் பேசுறாங்களா? சேலத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இணைப்பு விழா, மாற்று கட்சியை சார்ந்தவருடைய இணைப்பு விழா நடக்கின்ற பொழுது அந்த இடத்துல எதுக்கு எங்க தலைவர் குறித்து, கல்வி விருது விழா குறித்து, அங்கு தாய்மார்களை குறித்து, பெண்களை குறித்து ஏன் பேசணும்? என்ன தேவை அங்கே வந்துச்சு? அங்கே இணைப்பு விழா, தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்படி இப்படி செயல்பட்டு இருக்குங்க, இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கிறோம், அதனால எங்கள் கட்சியில் வந்து இணையிறீங்களா, வந்து இணையுங்க அப்படின்னு தான் இணைக்கணுமே தவிர அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தை பேச வேண்டிய தேவை ஏன் வந்திருக்கு? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை எங்கள் தலைவர் ஏற்படுத்தியிருக்காரா? தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய புரட்சி எங்கள் தலைவர் ஏற்படுத்திட்டு வராருங்க. பல லட்சக்கணக்கான இளம் தலைமுறையிடம் அண்ணல் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு, தந்தை பெரியார் அவர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு, ஐயா காமராஜர் அவர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு, அஞ்சலி அம்மாள் அவர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு, வேலுநாச்சியார் அவர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எந்த தலைவர்களை கொண்டு போய் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஞ்சலி அம்மாள் தெரியுமா? வெளிப்படையா பேசணும். தெரியும். உங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறதால தெரிஞ்சிருக்கலாம். உண்மையிலே சொல்லுங்க, அஞ்சலி அம்மாள் அவர்களை இளம் தலைமுறைக்கு தெரியுமா? சொல்லுங்க, வெளிப்படையா பேசுவோம். சொல்லுங்க பிரதர், பிராங்கா சொல்லுங்க. இல்ல, கடலூர், பண்ருட்டி, விருத்தாச்சலம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் இன்று அஞ்சலி அம்மாள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு புரட்சிகர ஒரு பெண்மணியை எல்லாரும் தேடி தேடி படிக்கிறாங்களா இல்ல? இதுக்கு யார் காரணம்? அரசியல்லாம் கிடையாது, நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, யார் காரணம்? நாங்க ஏதாவது தப்பு பண்ணா மட்டும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்க கேள்வி கேட்குறீங்கல்ல. நாங்க நல்லது பண்ணாலும் அதை நீங்க பெருமையா பேசுங்க. பத்திரிகையாளர் நீங்களாம் பேசணுங்க. யார் காரணம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். நான் யார் காரணம் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா கடலூர், பண்ருட்டி, அப்புறம் விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் தெரிந்த அஞ்சலி அம்மாள் அவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல், இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழருக்கு அஞ்சலி அம்மாள் அவர்களை தெரிவதற்கு காரணம் யார் சொல்லுங்க? திமுகவா, அதிமுகவா, காங்கிரஸா, பிஜேபியா? இவர்கள் அஞ்சலி அம்மாளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்களா? எங்க தலைவர் தளபதி அவர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அஞ்சலி அம்மாள் அவர்களை தேடி தேடி படிக்கிறாங்க. அஞ்சலி அம்மாள் அவர்களுடைய பேரன் ஒருத்தர் திமுக இருக்காரு, அவர் எம்எல்ஏவும் இருக்கிறாரு. அவங்க கூட அஞ்சலி அம்மாள் அவர்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கல. இல்ல, சிலையெல்லாம் ஒரு டைம் வச்சிருக்காங்களே அரசு சார்பில். எத்தனை பேருக்கு தெரியும் தான் நான் கேட்குறேன். நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு 3 மாவட்டத்துக்கு மேலே அவங்கள தெரியாதுன்ட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு வந்து படம் வைத்து அஞ்சலி செலுத்துறோமா இல்லையா? அவங்களுடைய தியாகங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறோமா இல்லையா? 5 கொள்கை தலைவர் யாருன்னு தேடி தேடி படிக்கிறாங்களா இல்லையா? ஒரு சாதி தலைவர் என்கின்ற அடையாளத்தில் இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, அவர் ஒரு சாதித்த தலைவர், அனைவருக்குமான தலைவர், எல்லோருக்குமான தலைவர், எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒரு தலைவர் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி பிடிக்கிறாங்களா இல்லையா? மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் வாழ்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? தமிழக வெற்றி கழகம் அப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கா இல்லையா? இதுதாங்க சமூக புரட்சி, செக்குலர் பாலிடிக்ஸ். இதுதாங்க அந்த ஒரு அரசியல் மாற்றம். இது எங்க தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு. நீங்க இவரை போய் கூத்தாடின்றீங்க, இவரை போய் நடிகர்ன்றீங்க. சரி, அரசியல் கட்சி தலைவராக இருந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க? சமூக நீதி பேசக்கூடிய, சமத்துவம் பேசக்கூடிய, பெரியாரியம் பேசக்கூடிய, அம்பேத்கரியம் பேசக்கூடிய தலைவர்களே, தலைவர் பெருமக்களே, இப்படி ஒரு புரட்சியை நீங்கள் செய்ததுண்டா? மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடிய ஏதாவது ஒரு நிகழ்வு நீங்க சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு முன்பு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அம்பேத்கரை கொள்கை தலைவர் என்று உயர்த்தி பிடிச்சாங்க, இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம், அந்த இடத்துல பார்த்தோம். ஏதாவது ஒன்னே ஒன்று சொல்லுங்க. 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி என்று பீற்றிக் கொள்கின்ற திமுக அதை செஞ்சிருக்கா? நாங்கள் தான் உண்மையான சமூக நீதி, சமத்துவம், புடலங்காய், வெங்காயம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுக அப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கா? எங்க தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறார். மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள், சாதி சிந்தனை கொண்டு இருந்தவர்கள், அம்பேத்கரை சாதி தலைவர் என்று பார்த்த பல இளம் தலைமுறையினர் அண்ணல் அம்பேத்கரினுடைய கொள்கை தலைவர் என்று முழங்கி கொண்டிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில். மாற்று சமுதாயத்தை சார்ந்தவருடைய வீட்டில் அண்ணல் அம்பேத்கருடைய புகைப்படம் இருக்கு. அந்த ஒரு மாற்றத்தை எங்க தலைவர் ஏற்படுத்தியிருக்காரு.
எங்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்களுடைய எல்லார் வீட்லேயும் 5 கொள்கை தலைவர்களுடைய புகைப்படம் இருக்கும். அந்த 5 கொள்கை தலைவர்களில் முதன்மையான நபர் அண்ணல் அம்பேத்கர். எல்லா சமுதாயத்தை சார்ந்தவருடைய வீட்லேயும் அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார். கோனார் வீட்டில், நாடார் வீட்டில், தேவர் வீட்டில், பிள்ளைமார் வீட்டில், கவுண்டர் வீட்டில், இங்கே எத்தனை சாதிகள் இருக்கிறோ அத்தனை சாதிகள் வீட்லையும் நான் சாதி தலைவன் கிடையாது, உங்களுக்காக நான் சாதித்த தலைவன் என்று ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலும் அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார். இந்த வரலாற்று சிறமிக்க புரட்சியை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கிறார். இப்படி ஒரு புரட்சி இனி தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காதுங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு புரட்சி. இதுவே நாங்கள் பாதி வெற்றியை நாங்கள் அடைந்து விட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டை. அதுக்கு எங்கள் தலைவர் போயிடுவார். மக்கள் அணிதிரண்டு தயாராக இருக்கிறாங்க. மக்கள் அதற்கான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்திலும் இருக்கிறாங்க. தலைவர் தளபதி அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் அவங்களே தன்னியல்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லாத தாய்மார்கள் வேலை செய்கிறாங்க. எங்களுக்கு பொறுப்புலாம் வேணாங்க, தலைவரை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும், தாவேக்காவை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். எப்படியாவது இப்போவே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 9 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. இப்போவே பிரச்சாரம் பண்ணுறாங்க. சின்னந்தான் இல்லை எங்ககிட்ட. இப்போ சொல்லிட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்க, தளபதிக்கு ஓட்டு போடுங்க, அவர் வந்தால் நல்லது பண்ணுவார், இந்த திமுக வேணாம், அதிமுக வேணாம் அப்படின்னு மக்களே தன்னியல்பாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. மக்கள் புரட்சியை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க. அந்த புரட்சி 2026 நடக்கும். மாற்றுக் கட்சியினர் யாராக இருந்தாலும், அவர் எவராக இருந்தாலும், தாவேக்கால் இணைந்தவுடன் அவருக்கெல்லாம் பதவியெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள். ஆனால் வந்த உடனே கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை யாருக்கும் பதவி கொடுக்க மாட்டோம் இல்லை, யாருக்கும் பதவி கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லலைங்க. இங்கு உண்மையாக உழைத்தவர்களை விட்டு விட்டு யாருக்கும் பதவி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னார். உழைத்தவர்களுக்கும் பதவி கொடுக்குறாங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த துறையில் அனுபவம் சார்ந்த புலமை பெற்ற அதில் அறிவுத்திறமை கொண்ட நபர்களுக்கும் முன்னுரிமை எங்கள் கட்சி சார்பாக எங்கள் தலைவரும் பொதுச் செயலாளரும் கொடுக்குறாங்க. இப்போ அருண்ராஜ் சார் எங்கள் கட்சியில் இணையறாரு அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செஞ்சுட்டு வர்றார். அரசு துறையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வர்றார். அவரும் ஒரு கொள்கை சார்ந்தவர். அவர் ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு அம்பேத்கரிஸ்ட், இந்த தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர், படித்தவர் ஒரு நபர் வர்றாரு. வருகின்ற பொழுது அவருக்கு என்ன பதவி கொடுத்தா சரியாக இருக்குமோ அந்த பதவி எங்கள் தலைவர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிர்மல்குமார் அவர்கள் வர்றாருன்னா அவர் அந்த சமூக வலைதளத்துறையில் மிக புலமை பெற்றவர். அப்போ அவருக்கு உண்டான அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் வராங்கன்னா அவர் அந்த தேர்தல் வியூகம் அமைத்து கொடுப்பதில் பல ஆண்டுகள் அவருக்கு அனுபவம் இருக்குது. ஆளுங்கட்சிகள்லாம் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அப்போ அவருடைய திறமையை எப்படி பயன்படுத்திக்கணும், அந்த திறமையை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும், ஒருத்தருடைய திறமையும் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களுடைய உழைப்பும் மக்களுடைய ஒருங்கிணைப்பும் சேர்ந்து தான் ஒரு வெற்றியை கொடுக்கும். அப்படி தான் எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்கப்படுதே தவிர வர்றாங்க எல்லாருக்கும் சும்மா எல்லாருக்கும் எங்கே பொறுப்பு கொடுக்குறாங்க சொல்லுங்கள். இப்போ அன்னைக்கு கட்சியில் இணைஞ்சாங்க 5 பேர் இணைஞ்சாங்க. அதில் எத்தனை பேருக்கு பொறுப்பு கொடுத்தாரு தலைவர் சொல்லுங்கள் பிரதர்? அந்த அதிகாரிக்கு மட்டும்தானே பொறுப்பு கொடுத்தாரு. இப்போ முன்னாள் நீதிபதிக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்கோமா? 3 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்களே, அவங்களுக்கு ஏதாவது நாங்கள் பொறுப்பு இப்போ கொடுத்துருக்கோமா? ஜேபிஆர் அவர்களுடைய மருமகன் வந்தார், அவருக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்கா? இல்லை. அதெல்லாம் நேர்காணல் வைத்து அவர்களுடைய திறமைகள் எல்லாம் பார்த்து எந்த துறையில் புலமை பெற்று வருகிறார்களோ அதற்கு ஏற்ற வகையில் பதவிகள் கொடுக்கப்படுமே தவிர வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் பதவி கொடுக்குறாங்க. இதுதான் பொய்யான நரேட்டிவ், தவறான ஒரு பிம்பத்தை மக்களிடம் கட்டமைப்பது. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது திமுக கட்சியை சார்ந்தவர்களை சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் இது போன்ற இந்த பொய் பித்தலாட்டம் அயோக்கியத்தனம் பண்ணுறது பூரா பார்த்தீங்கன்னா திமுக கட்சி தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த பொய்யான அவதூறுகளை பரப்புவதால் உங்களுடைய முகத்திரைகள் தான் கிளியுமே தவிர எங்களுக்கு மக்கள் மத்தியில் இன்னும் செல்வாக்கு அதிகரித்து கொண்டு தான் போகும். தாவேக்காவில் தொழிற்சங்க அணி அமைக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அது உண்மைதானா? இல்லை, பல அணிகள் உருவாக போதுங்க. சார்பு அணிகள் மட்டுமே 8 மாதம் தானே பிரதர் இருக்கு தேர்தலுக்கு. அதாவது இப்போ நீங்களோ நானோ ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தோம்னா நமக்கு பொறுப்பாளர்களை நியமிப்பதில் கஷ்டம் இருக்கும். நமக்கு ஆட்கள் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, டைம் வர ரொம்ப குறைவாக இருக்கே அப்படின்னு நம்ம சிந்திக்க தோணும். தலைவர் அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற பொழுதே பின்னாடி கோடி பேர் இருக்காங்க. கட்சியில் 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கு. சொடக்கும் போடு நேரத்தில் எல்லா வேலையும் நடக்குங்க இங்கே நம்ம கட்சியில்.
இப்போ நாளைக்கே சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சா கூட 234 தொகுதிகளிலும் நிற்பதற்கு எங்களிடம் வேட்பாளர்கள் தயார். 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்வதற்கு எங்க தளபதியின் போர்படை தளபதிகள் தயாராக இருக்கிறோம். அதனால 10 மாசம் தான் இருக்கு, 6 மாசம் தான் இருக்கு, அது மற்ற கட்சிக்கு. நாங்க எப்போதுமே தயார். ஒரு போருக்கு நம்ம போயிட்டோம், எப்போ வேணாலும் சண்டை வரும், அப்போ எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும்ல. எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள் தான். 28 சார்பு அணிகள் உருவாக்கி இருக்கிறோம். அதற்கான பொறுப்பாளர்களை எல்லாம் தேர்வு பண்ணி வச்சாச்சு. இப்போ அதிகாரப்பூர்வமாக எங்கள் தலைவர் அவர்கள் அறிவிக்க போகிறாங்க. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 அணிக்கு பொறுப்பாளர்கள் நம்ம அறிவிச்சிருக்கிறோம். வழக்கறிஞர் அணிக்கு அறிவிச்சாச்சு, தகவல் தொழில்நுட்ப அணிக்கு அறிவிச்சிட்டாங்க. இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணிக்கான மாநில நிர்வாகிகளை அறிவித்து கொண்டே இருப்போம். பொறுப்பாளர்கள் எல்லோரையும் தேர்வு பண்ணியாச்சு. இனி தலைவர் அறிவிக்கக்கூடிய வேலைகள் தான். அதன் பிறகு தலைவருடைய சுற்றுப்பயணம், பூத்து கமிட்டி 2வது மாநாடு நடத்துவதற்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இடமும் தேர்வாயிடுச்சு. திமுகவினுடைய கோட்டை கோட்டை என்று முழங்கிய இடத்தில் தான் பூத்து கமிட்டி 2வது மாநாடு நடக்க போகுது. உங்கள் கோட்டையில் ஒரு பெரிய ஓட்டையை போட போகிறோம் நாங்கள். அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களோ அதையெல்லாம் செய்து காட்டக்கூடியவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜூலை முதல் வாரத்தில் தான் விஜயோடைய சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கா? எங்க தொடங்குறாரு? அதாவது இப்போ கல்வி விருது விழா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 2 கட்டமாக முடிஞ்சிருக்கு. 3வது கட்டம் விருது வழங்கக்கூடிய நிகழ்வுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. பூத்து கமிட்டி 2வது மாநாடு நடப்பதற்கு உண்டான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதன் பிறகு தலைவருடைய சுற்றுப்பயணம் 234 தொகுதிக்கும் தலைவர் அவர்கள் செல்கிறார், மக்களை சந்திக்கிறார், மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் அவர் பெறுகிறார். அந்த கோரிக்கைக்கு உண்டான தீர்வை உருவாக்கக்கூடிய வேலைகளும் அவர் செய்கிறாரு. பல ஆலோசனை குழுக்களை உருவாக்கியிருக்கிறாரு. பல அறிவார்ந்த ஆளுமைகளோடு கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கிறாரு. நிறைய பேர்கிட்ட நிறைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இனி வருங்காலங்களில் பல அதிரடியான அறிவிப்புகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வரும். விஜய் கட்சி தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது தொடர்பான விவாதங்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளேயே விவாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் விஜய் அவர்களுடைய வருகையை கூட்டணிக்கு எதிர்பார்க்குறாங்களா பாஜக கூட்டணி? ஏங்க, தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய ஒரு இடத்துல எங்கள் தலைவர் இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய அரசியலே நாங்கள் தான், அரசியலின் மையப்புள்ளியே நாங்கள் தான், அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியே நாங்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர். 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாரோ அதே போன்று 2026 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்த அவருடைய ரசிகர் எங்க தலைவர் வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்க போறார். 2026 கொள்கை புரிதலோடு வரக்கூடிய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர், குறிப்பாக இளம் தலைமுறையினர்கள் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு தமிழக வெற்றி கழகம். எங்களை தவிர்த்து விட்டு உங்களால் சிந்திக்கவே முடியாதுங்க. அது அரசியல் விமர்சகராக இருந்தாலும் சரி, மூத்த பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆண்ட கட்சி, ஆள போகிற கட்சின்னு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எங்களை சிந்திக்காமல் உங்களால் பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் இனி அரசியலே கிடையாது. எங்கள் தலைவர் தளபதி என்கின்ற அந்த ஒற்றை நபரை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் இனி இயங்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை எங்கள் தலைவர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். அமித்ஷா மட்டும் இல்லை, இன்னும் பல ஷாக்கள் எங்களை பற்றி தான் சிந்திப்பாங்க. 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய திமுகவே எங்களை தான் சிந்தித்து கொண்டிருக்கு. இவர்களை எப்படி நசுக்கலாம், ஒடுக்கலாம், எப்படி மிரட்டலாம், இவருடைய வளர்ச்சியை எப்படி தடுக்கலாம் என்று பல ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க, பல நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. எந்த மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் அடக்குமுறைக்கும் பயப்படக்கூடிய கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் கிடையாது. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அண்மையில் கூட வியாசர்பாடி முல்லை நகரில் குடிசை வீடு ஃபயர் ஆயிடுச்சு, தீக்கிரையாயிடுச்சு. அதை பார்த்து எங்களுடைய தோழர்கள் உடைமைகளை இழந்து கஷ்டப்படுற அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கணும், போர்வை கொடுக்கணும், அத்தியாவசிய பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று போனால் எங்களுடைய தோழர்களை தாக்கினார்கள். இந்த திராவிட கட்சியை சார்ந்த, இந்த திமுக கட்சியை சார்ந்த காவல்துறை
பல அடக்குமுறைகளை முன்வைத்தார்கள். பூட்ஸ் காலால் எட்டி உதைச்சாங்க ஒரு தாய்மாருடைய ஒரு வயிற்றுல. ஒரு பெண்ணினுடைய வயிற்றுல எட்டி உதைக்கிறாங்களே, அவங்க எவ்வளோ ஒரு வக்கரமான ஒரு புத்தியில் இருப்பாங்க. இதையெல்லாம் தாங்கிட்டு தாங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு நடக்குன்னு தெரியாதா? தாய்மார்களுடைய அந்த புடவையை கிழிச்சிருக்காங்க. ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்களாம் இந்த கட்சிக்கு வேலை செய்ய போறீங்களா? நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி மிரட்டி இருக்கிறாரு. ஒரு காவல்துறையினுடைய பணி என்னங்க? மக்களுக்கு சேவை செய்வதாங்க காவல்துறை. நீங்கள் திமுகவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் போன்று காவல்துறையினர் செயல்படுறாங்க. உங்களுடைய மிரட்டலுக்கு உருட்டலுக்கு பயந்ததெல்லாம் அந்த காலம். இது எங்கள் தலைவர் தளபதியின் காலம். இது தமிழக வெற்றி கழகத்தின் காலம். அதனால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயார். பல இடங்களில் தண்ணீர் பந்தல் வைக்கிறோம், தீயிட்டு கொளுத்துறாங்க, பானையை உடைக்கிறாங்க, கட்சி கொடியை ஏற்ற விடுறதில்ல, கொடியை கிழிக்கிறாங்க, பேனரை கிழிக்கிறாங்க, இரவு நேரங்களில் ஃபோன் பண்ணி கட்சி தோழர்களை மிரட்டுறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு அச்சத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோமா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு மக்கள் எங்களை நேசிக்கிறாங்க. மக்கள் சக்திக்கு முன்னாடி உங்களுடைய அடக்குமுறைகள்லாம் ஏமாத்துறதுக்கு ஒன்றுமே பண்ணாது. களத்தில் சந்திப்போம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.